Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. புதிதாக அமைச்சராகி இருக்கின்ற ஆதவர்ஜனா நேற்று பேசுகின்ற பொழுது தேவையற்ற பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். ஒரு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்று இன்னும் அதற்கான பணிகளை கூட துவங்கவில்லை. அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு தடுமாற்றமான சூழலில் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் என்ன சொல்லப்போனால் அவர்கள் மீது பொதுமக்களே குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்ற ஒரு சூழலை ஆட்சி பொறுப்பு என்ற குறுகிய நாட்களில் 10 நாட்களில் அந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டு தேவையற்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதை தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து பல்வேறு தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கின்ற இடத்திலே இன்றைக்கு ஆதவர்ஜனா சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு ஏதோ எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் தமிழக துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்ததாக அவர் சொல்கிறார். தொடக்கத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த ஆட்சி அமைவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. கவர்னர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, பாஜக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துவிடக்கூடாது, ஆளுநர் விரைந்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் தான் முதலில் அவர்களுக்கு அவருடைய ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கான ஆதரவை தந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் முதலிலே சென்று விட்டாலும் மற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில்தான் நாங்கள் இருக்கிறோம், மதசார்பற்ற கூட்டணியாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் தொடர்ந்து வெளிப்படையாக சொல்லி அவர்களுக்கு ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அதேபோல் அவருக்கான வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து ஏதோ அந்த ஆட்சி வருவதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தடுப்ப முனைந்தது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு குதிரை பேர அரசியல் நடத்துகின்ற அவர்கள் இன்றைக்கு மீண்டும் இதே மக்களிடத்தில் அனுதாபம் பெறலாமா என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் எப்படியாவது மக்களிடம் அனுதாபம் பெறுவது மாத்திரமே தங்களுடைய வழக்கமாக கொண்டவர்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அவர்களுடைய அலட்சியத்தால், அவர்களுடைய அதிகார ஆசையால், அகங்காரத்தால், ஆணவத்தால் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கு பொறுப்பேற்க கூட முன்வராமல் அன்றைக்கும் சிஎம் சார் என்று ஒரு வீடியோ வெளியிட்டு மக்களுடைய கவனத்தை திருப்பினார். தேவையற்ற கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் தவிர்த்த காரணத்தினால் அதையே தனது மூலதனமாக்கி பொதுமக்களிடத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ அவருக்கான நெருக்கடியை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தது போல முதலிலே கட்டமைத்து கொண்டு வந்தார். தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் என்பது தேர்தல் கமிஷன் கையில் இருக்கும். அந்த நேரத்தில் அவர் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது போல சொல்லி வந்தார். வாங்கிய அனுமதியை கூட பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்தவர்கள் அவர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லி வந்தார்கள். இப்பொழுதும் அதையே இப்படி பொய் குற்றச்சாட்டை அள்ளி வீசினால் நாங்கள் பேசாமல் இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இது குறித்தான விளக்கத்தை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் மறுத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு விளக்கம் தெரிவித்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய பேபி அவர்கள் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இப்படி எல்லோரும் விளக்கம் அளித்த பிறகும் மீண்டும் அதையே பேசுகிறார். ஒரு ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி அமைந்த நேரத்தில் அந்த ஆட்சி அமைந்தனுடைய மகிழ்ச்சியிலே அதற்கான நடவடிக்கைகளை துவங்குவதுதான் ஒரு கட்சியுடைய நடவடிக்கையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கின்ற தாவக என்பது அவர்கள் எதிர்பார்த்த ஒரு சூழல் அமையாமல் ஒரு தொங்கிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், மற்றவருடைய ஆதரவை தேடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தி இதன் மூலம் மக்களிடத்தில் மறுபடியும் அனுதாபத்தை தேடிக்கொள்ளலாம் என்ற முயற்சியில்தான் இது ஆதவர்ஜனுடைய பேச்சு இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவர், தமிழ்நாடு அரசினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. அதே போல் சட்டமன்றத்தில் தேசிய பொறுப்பு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. அங்கே பல்வேறு குரல்கள் இதை ஒட்டியே எழுந்தன.
இந்த அரசு குதிரை பேரம் நடத்தி தான் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு துடிக்கிறார்கள். நானே கூட அன்றைக்கு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு தேவையான ஆதரவு 120 என்கின்ற எண் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு மேலும் அதிமுகவை உடைத்து அதன் மூலமாக இன்றைக்கு தங்களுடைய எண்ணிக்கையை கூடுதலாக்குவதற்கு துடிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் சொல்லி தாங்கள் தான் தூய சக்தி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்காக அதிமுகவை உடைக்கின்ற பணியை வெளிப்படையாக செய்திருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவரை விடுத்து சி.வி. சண்முகம் என்கிற முன்னாள் அமைச்சர் தலைமையிலாக இருக்கின்ற குழுவை போய் விஜய் சந்தித்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அரசியல் நாகரிகம் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். இப்போது அதிலே சந்தேகம் வருகிறது, சி.வி. சண்முகத்தை நேரடியாக சந்தித்தால் அதில் குற்றச்சாட்டு எழுந்து விடுமோ என்பதற்காக தான் ஒரு தற்காப்புக்காக அரசியல் நாகரிகம் என்ற பெயரிலே ஒரு மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்தார். அப்படி அவர் சந்தித்திருந்தால் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலில் சந்தித்திருக்க வேண்டும். அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கின்றனர். ஆனால் இவர்களையெல்லாம் சந்திப்பதை தவிர்த்துவிட்டு சி.வி. சண்முகத்தை சந்தித்திருப்பது அந்த கட்சியை உடைத்து அந்த சி.வி. சண்முகம் தலைமையிலே ஒரு அணியை திரட்டி அதன் மூலமாக தங்களுக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இதனை இன்றைக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அமமுகவுடைய உறுப்பினர் காமராஜ் அவர்களை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களுடைய அனுமதி இல்லாமல் நேரடியாக அவரிடத்தில் ஆதரவு கேட்டு அவரை கூப்பிட்டு வந்து அது குறித்து டிடிவி தினகரன் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி காமராஜும் தான் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு தரவில்லை என்று சொல்லி கவர்னர் மாளிகைக்கு சென்றவர் சட்டமன்றத்திலே வந்து நான் இந்த கட்சிக்கு ஆதரவு என்று சொல்கிறார் என்றால் வெளிப்படையாக இது குதிரை பேரம்தான் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி எல்லா விதத்திலும் செய்துவிட்டு ஆதவர்ஜுனா இன்றைக்கு தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசி வருகிறார். அரசியல் களம் என்பது இன்றைக்கு இருப்பது போல் நாளைக்கு இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது, எந்த நேரத்திலும் மாறக்கூடியது. ஆட்சிக்கு வந்து அமைச்சர் என்ற பதவியில் அமர்ந்தவுடன் ஒட்டுமொத்த தமிழகமும் தன் காலடியில் வந்து விட்டது போல் ஆதவர்ஜுனா நினைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாவேக்கா அவர் கொடுத்த பணத்திற்கு அவரிடத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் தமிழகம் முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அவர் மனதிலே கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் இன்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை, அது அந்த அதிகாரத்தை இன்றைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறார். சட்டமன்றத்திற்கு வந்து நாங்கள் பேசாமல் கட்டுப்பட்டு இருந்தோம் என்கிறார். பேசுவதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. அதன் காரணமாகத்தான் தாவேகா கட்சியினர் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கின்ற அன்னைக்கு அமைதியாக இருந்து விட்டார்கள். முதல்வர் விஜய் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசாமல் வீட்டுக்கு போய் அங்கே ட்விட்டரிலே பதில் போடுகிறார் என்றால் களத்தில் நின்று பதில் சொல்வதற்கு அவர்களிடத்தில் தகுதி இல்லை, அருகதை இல்லை, அதற்கான நேர்மை இல்லை. அதன் காரணமாகத்தான் அங்கே போய் பதில் சொன்னார்கள். இன்றைக்கு அதை பூசி மொழுவதற்காக மறைப்பதற்காக ஆதவர்ஜுனா இங்கே பேசுகிறார். சட்டமன்றத்தில் பேசினால் பதில் வரும் என்பதனால் தன்னுடைய தொகுதியில் போய் பேசுகிறார். நான் ஆதவர்ஜுனாவுக்கு சொல்லிக்கொள்வேன், இது உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் அல்ல, இது தமிழ்நாடு, சுதந்திர தமிழ்நாடு. எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல 35% கொண்டு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த சதவீதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற போது உங்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான எண்ணிக்கை 107. 234 பேர் கொண்ட சபையிலே 107 பேரை வைத்துக்கொண்டு ஏதோ 160 பேர் 170 பேர் ஒட்டுமொத்தமாக ஜெயித்து ஒரு பெரிய பெரும்பான்மையிலே வந்தது போல் பேசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிகமற்ற செயல், முதிர்ச்சியற்ற செயல். ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதற்கான பணிகளை இன்னும் துவங்கவில்லை. நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு யாருக்கு எந்த துறை என்று இன்னும் தெரியவில்லை. எந்த அதிகாரிகளத்தையும் அமைச்சர்கள் எந்த பணியையும் துவங்கவில்லை. முதலமைச்சர் 2 கூட்டங்களை நடத்திவிட்டு ஏதோ இன்றைக்கு தமிழகத்தில் எல்லாவற்றையும் செய்வது போல ஒரு மாயை காட்டுவதற்கு முனைகிறீர்கள். முதலில் இந்த ஆட்சி அமைவதற்கான பணியை நீங்கள் முழுமையாக துவக்குங்கள், மக்களுக்கான பணியை செய்யுங்கள். அதை விடுத்துவிட்டு ஏற்கனவே ரீல்ஸில் பெண்களை விட்டு அனுதாபம் தேடுவதைப் போல நீங்களும் அதே பணியை செய்யாதீர்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அந்த வாக்குறுதிகளை நீங்களே நிறைவேற்ற தேவையில்லை என்று உங்கள் கட்சி பெண்களையே ஏதோ பொது மக்கள் போல பேச வைத்து அதை மீண்டும் தேர்தலுக்கு முந்தைய அரசியல் இன்ஸ்டாவிலே செய்த ரீல்ஸ் அரசியலை மீண்டும் செய்ய துடிக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அது எடுக்காது. தேர்தலுக்கு முன் கையில் ஆப்பையில் எந்த பொருளும் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆப்பையை சுற்றுவது வேறு. தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள்.
மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும். அந்த பணியை செய்யாமல் மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சி போன்று பேசுவது என்பது பயனுக்காகாது, மக்களுக்கான பணியாகாது. எனவே ஆதர்ஜுனா தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். தங்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்று அந்த எண்ணம் இருந்தால் அந்த மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்புல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது நீடிக்க போறதில்லை, இந்த ஆட்சி விரைவில் கூட கரையலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த மாதிரியான சூழலும் இருக்கா? அதாவது எடுத்தவொடனே விஜய் செய்த முதல் பணி என்ன? அவருடைய அரசுக்கு அவருக்கு ஒரு தனி அதிகாரியை, ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கிறார். அவர் நியமிக்கப்படக்கூடாது என்று எங்கிருந்து முதலில் குரல் வந்தது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடத்திலிருந்து வந்தது, காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வந்தது. அப்படி ஆதரவு கொடுக்கிறவர்களுடைய நிலை அறியாமல் இவர்கள் ஒரு அரசினுடைய செயல்பாட்டை துவங்கி இன்றைக்கு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் தொடர்ந்து அவர்கள் சந்திப்பார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் வந்துவிடும். அவர்கள் அதிமுகவை பிளவுபடுத்தி வருவது என்பது இது கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் வந்தால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மிக தெளிவாக கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இப்படி அரசியல் நடைமுறை என்னவென்று தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி என்று இல்லாமல் திரைப்படத்துறையில் இருந்த அதே எண்ணத்திலே இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்வார்கள், பொதுமக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்வார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி கட்சியினுடைய எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சுக்கிறாங்கிற மாதிரி. இப்போ வந்து உங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து தான் இந்த 8 எம்எல்ஏக்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் தனியாக போனதுனாலும் இப்போ ஒருவேளை திமுக எதிர்ப்பு நடவடிக்கையை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, பாஜகவுடைய எண்ணம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாஜக செய்கின்ற செயலையே அவர் விஜய் செய்ய முனைகின்றால் அவருடைய எதிர்ப்பை அவர் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய நிலைதான் வரும். அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து திமுக வந்து எதிர்ப்பா இருந்துச்சு, நாங்கள் வந்து இணக்கமா செயல்பட்டு நிதிகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. மத்திய அரசு கிட்ட இணக்கமாகவும் அதே மாதிரி கொள்கையில பிடிப்பாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிட முடியுமா? தமிழ்நாட்டுடைய அடிப்படை கொள்கை என்பது மாநில சுயாட்சி உணர்வு என்பதுதான். இவர்களும் அதை தங்களுடைய கொள்கையாக சொல்லியிருக்கிறார்கள். மாநில சுயாட்சி என்றாலே தமிழகத்தில் இருமொழி கொள்கையை கடைபிடிப்பது, மும்மொழியை இங்கே கொண்டு வருவதற்கான இடம் கொடுக்காமல் இருப்பது. முதல் ஆசிட் டெஸ்ட்டை வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது தெரியும் இவர்கள் கொள்கை பிடிப்பு என்ன என்பதை. நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.